ஹாய் கைஸ், வெல்கம் டு ராஜூஸ் வேர்ல்ட். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஊருக்குள்ள இருக்க தலைக்காவேரிக்கு தான் இருக்கோம். ஸோ வந்துட்டு தலைக்காவேரிக்குள்ள எத்தனை வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். நடந்து போனோம்னா தலைக்காவேரியை பார்க்கலாம். இப்போ என்ன உங்களை சொல்றது, எங்க கூட வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. நானும் நடந்து போயிட்டு இருக்கோம். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? மிஸ்டா இருக்கீங்க, அந்த சைடு ஃபுல்லா மிஸ்ட். அதே மாதிரி இப்போ நம்ம நிக்கிற இடத்துல பார்த்தாலும் மிஸ்டா தான் இருக்கு. அந்த சைடுல இருந்து வந்து பார்த்தாலும் இப்போ நம்ம நிக்கிற இடத்துல இருந்து ஒருத்தவங்க அந்த சைட்ல இருந்து நம்மளை பார்த்தா மிஸ்ட் நம்மளை கவர் ஆகிக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி அந்த சைடு ஃபுல்லா மிஸ்ட், மலை பிரதேசம் ஃபுல்லா. ஸோ வந்துட்டு நான் காமிச்சேன் மிஸ்ட் ஆயிடுச்சுன்னு. இப்போ நாங்கள் அந்த சைட்லேருந்து வரும்போது இந்த இடத்துல அந்த ஒரு கோபுரம் மாதிரி தெரியுது. அது பக்கத்துல சின்னதாக ஒரு எல்லோ கலர் அதுதான் தெரியவே இல்லை சுத்தமா. அதுவே அந்த கோபுரம், பெரிய கோபுரமே லைட்டாக தான் தெரியுது. அந்த அளவு மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு. அதே மாதிரி இருக்க பெரிய பள்ளம் அதுக்கு மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. வந்துட்டு மேலே எழுந்துச்சு, வர வழி ஃபுல்லாக ஸ்லோப்பாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிருக்கு. பின்னாடி பார்த்தா ஃபுல்லாக மிஸ்ட்டு சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கவே. அதே மாதிரி நம்ம நிற்கிறதுல மிஸ்ட்டு தான் வந்துட்டு பாருங்க. அந்த தடவை ஃபுல்லாக திரும்ப பேசுறேன். அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் ஷூ அதெல்லாம். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்டெப்பாக ஸ்டெப்ஸாக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு ஸ்லோப்பாகவும் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. நம்ம வந்து ஸோ வந்துட்டு நீங்கள் இப்போ வரீங்கன்னா இங்கே வந்துட்டு எப்போ இப்போ மழை பெய்யுதுன்னா தெரியல. ஸோ வரும்போது சேஃப்டிக்கு ரெயின் கோட்டு, அதே மாதிரி கொடை, சும்மா ஒரு சாதாரணமாக மருந்து அது மாதிரி எடுத்து வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்களாம் கொஞ்சம் மேலே வந்துடும். கொஞ்சம் படிக்கட்டுலாம் காடி வந்து நானே கவர் ஆகலாம் தெரில. வந்த இடம் ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுச்சு. அந்த சைடு சரி மிஸ்ட்டு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிற இடமே முன்னாடி யார் போகிறான்னு தெரியல. அந்த நிறைய மிஸ்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி குக்கர்கள் போட ஆரம்பிச்சிருச்சு. மழை வேற நல்லா பெய்யுது. ஸோ வந்துட்டு தலைக்காவேரி மேலே வந்து தலைக்காவேரி இருக்கு. இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே இவ்வளோ நேரம் நல்லா மழை பெஞ்சுது. இப்போ கூட மழை லைட்டாக பெஞ்சுட்டு தான் இருக்குது. நாங்கள் மேலே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. மேலே வந்துட்டு சிவலிங்கமும் பக்கத்துலேயே வந்துட்டு கணபதியும் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு இங்கே மரம் வந்து அது பேர் அஸ்வத்த நாராயணம். அதே மாதிரி கீழே தான் வந்துட்டு
கங்கா நதி இருக்கு. கங்கா இல்லடி காவேரிடி. ஏதோ ஒன்று. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். காவேரியும் கங்காவும் என் வாயில் வந்து தான் சொல்ல முடியும். இது என்னது காவேரியா? காவேரி. காவேரி தலைக்காவேரி இங்கே தான் இருக்கு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இப்போ வந்துட்டு கீழே வந்து சாமி கும்பிட்றாங்க, அதனால எல்லாரும் லைன் நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்மளும் போய் லைன் நிற்கிறோம். போங்க அதில் போங்க. ஹாய். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஸோ வந்துட்டு இப்போ அந்த காவேரி தண்ணி பாதை வந்தாச்சு. நந்தி வாயில தண்ணி வரும்னு சொன்னாங்க. அது வந்துட்டு அங்கே இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போய் தேடிட்டு போனோம். இவ்வளோ நேரம் மழை நல்லா பெஞ்சுது. நான் சொன்னேன் ரெயின் கோட் எடுக்கணும், மழை நல்லா பெஞ்சுது. இப்போ தான் மழை விட்டுது, இப்போ வெயில் அடிக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். இப்போ வந்து நந்தி வாயில தண்ணி வரும்னு சொன்னாங்க. அது வந்து இந்த ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு, அது கூட தான் இருக்கான் நந்தி வாயில். ஸோ வாங்க வந்து சிவனுக்கு வந்துட்டு தண்ணி, சிவன் மேலே தண்ணி எடுத்து விளையா மாதிரி இருக்கு பார்க்க. சூப்பராக இருக்கு பார்க்கவே, அழகா இருக்கு. ஸோ வந்துட்டு இவ்வளோ நேரம் மழை பெஞ்சிருக்கு. நான் வந்துட்டு ரெயின் கோட் எடுத்து நான் சொன்னது எல்லாமே இதுதான். ஏன்னா இங்கே வந்துட்டு கிளைமேட் எப்போ எப்படி ஒரு மாறுதுன்னு தெரியல. அதாவது நான் வரும்போது கொஞ்ச நேரம் வெயில் அடிச்சுட்டு திருப்பியும் வந்துட்டு மழை பெஞ்சிட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் மூடி இருக்கு. திருப்பியும் இப்போ கூட மழை பெய்யுமான்னு தெரியல. கிளைமேட் புரிஞ்சிக்கவே முடியல, அந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சைட் பார்த்தா ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது ஃபுல்லாகவே. அதே மாதிரி சைட் பார்த்தாலும் மழையாக இருக்குது. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சூப்பரான ஓகே, இதோட வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் தலைக்காவேரியில் எது இருக்குது, தலைக்காவேரி வந்துட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அது மாதிரி பொறுத்த வரைக்கும் தான் அந்த வீடியோ தான் இது. ஸோ வந்துட்டு நீங்களும் வந்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.